ஹே என்ன இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. எல்லாரும் சேர்ந்து ஏதாவது கேம் விளையாடலாமா? ஏய் தியா, எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கேம் விளையாடலாமா? நேத்து தான் நம்ம அங்க ஷாப்பிங் போனோம். ஒரே டைம் போனதே தெரியல நேத்து. சரி இன்னைக்குன்னு பார்த்தா இவ்ளோ போர் அடிக்குதே. சரி ஸ்வாதி அக்காவை கூப்பிட்டு ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? இந்த ரோசியும் சிம்ரனும் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. அக்காவையாச்சும் கூப்பிடலாம். அக்கா, ஸ்வாதி அக்கா, ஸ்வாதி அக்கா, ஸ்வாதி அக்கா. ஸ்வாதி அக்கா. சொல்லுங்க பசங்களா, என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்தியக்கா, எங்களுக்கு ஏதாச்சும் கேம் வைக்கிறீங்களா? நாங்களாம் விளையாடுறோம். சிம்ரனும் ரோசியும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயந்தரம் தான் வருவாங்களாம். சரி எங்களுக்கு ஏதாச்சும் விளையாட வைங்கக்கா. இந்த பிரவுனி கூட விளையாட வேண்டியதானடா? எவ்வளவு நேரம் சுவாத்தியக்கா இந்த ப்ரௌனி கூட விளையாடுறது? ஒரே போர் அடிக்குது. எங்களை எல்லாரையும் ஏதாச்சும் கேம் ஏதாச்சும் விளையாட வைங்களேங்க்கா. வாங்க நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாம். ரீடா பண்டு, நான் உள்ள போய் ஒரு பொருள் எடுத்துட்டு வரேன். அதை வச்சு உங்களுக்குலாம் ஒரு கேம் கண்டக்ட் பண்றேன். இங்கேயே இருங்க. அக்கா, என்ன பொருள்க்கா அது? விளையாடுறதுக்கு என்னதியா எடுத்துட்டு வருவாங்க? விளையாட்டு பொருள் தான் எடுத்துட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். விளையாட்டு பொருளா? என்ன பொருள் தெரியலையே. டே பண்டு, என்னவாடா இருக்கும்? ஏய் தியா, அதுதான் உன் கூட தானே நான் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இரு, வெயிட் பண்ணு, எடுத்துட்டு வருவாங்க பார்க்கலாம். இதோ, இன்னைக்கு நம்ம ஸ்லைமை வச்சு தான் விளையாட போறோம். என்ன பசங்களா, ஸ்லைம்ல விளையாட ரெடியா? என்னது ரெடியாவா? எங்களுக்கு ஸ்லைம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸ்லைம்ல பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. பிங்க் கலரு, ப்ளூ கலரு, கிரீன் கலரு, yellow கலர்னு அந்த ஸ்லைம்ல வேற ஏதோ பொம்மைங்களா இருக்க மாதிரி இருக்கு. அக்கா, நாங்க எடுத்துக்குவாக்கா? ஏய் க்ளோரி, ஃபர்ஸ்ட் நான் அது உள்ள என்னென்ன பொம்மை இருக்குன்னு சொல்றேன். நீங்க 4 பேர் டிசைட் பண்ணி என்னென்ன பொம்மை வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது உள்ள என்னென்ன பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது உள்ள வந்து மினியான் இருக்கு, எல்லோ கலர் ஸ்லைம்ல. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ஸ்லைம் இருக்குல்ல, இதுல வந்து ஸ்பைடர் இருக்கு. அடுத்தது இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் இருக்குல்ல, இதுல வந்து டோரிமான் இருக்கு. இந்த பிங்க் கலர்ல வந்து யூனிகார்ன் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் எந்தெந்த டாய்ஸ் வேணுமோ அந்த கலர் ஸ்லைமை அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. ஏய் அந்த கிரீன் கலர்ல ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, அதுதான்ப்பா எனக்கு. ஏய் டே பண்டு, நான் தான்டா அது எடுக்கலான்னு இருந்தேன். நீ கேக்குற? ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. நான் தான் ஸ்பைடர்மேன் எடுத்துப்பேன். எனக்கு தான் வேணும் ஸ்பைடர்மேனு. டேய் சிண்டு, ஏன்டா ஓவரா பண்ற? நான் தானே ஃபர்ஸ்ட் சொன்னேன். இல்ல, நான் ஃபர்ஸ்ட் நினைச்சுன்னு இருந்த மனசுக்குள்ள, நினைக்கிறதுலாம் இல்லடா. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஸ்பைடர்மேன் எனக்கு தான். எனக்கு பிங்க் கலர்ல இருக்குல்ல, அதுல ஒரு யூனிகார்ன் இருக்கு. அதுதான் அந்த பொம்மை தான் எனக்கு வேணும். ஏய் க்ளோரி, நீ மினியன் எடுத்துக்கோ க்ளோரி. ஏய் தியா, எனக்கு யூனிகார்ன் தரியா? இல்ல, எனக்கு தான் யூனிகார்ன் வேணும் க்ளோரி. ப்ளீஸ் க்ளோரி. சரி சரி, நீயே எடுத்துக்கோ தியா. எனக்கும் மினியன்னா ரொம்ப பிடிக்கும். நான் மினியனே எடுத்துக்கிறேன். எனக்கு யூனிகார்னும் பிடிக்கும், மினியனும் பிடிக்கும். மினியன் வந்தா கூட எனக்கு ஓகே தான். நான் அதுவே எடுத்துக்கிறேன். ஏக்கா எனக்கு அந்த ஸ்பைடரை கொடுத்துருங்கக்கா. அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல ஸ்பைடர், அது எனக்கு கொடுத்துருங்கக்கா. டேய் பண்டு, எனக்கு தானடா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா ஓவரா பண்ற? அக்கா ஸ்வாதி அக்கா, எனக்கு அந்த கிரீன் கலர் ஸ்லைம்ல இருக்குல்ல அந்த ஸ்பைடர், அது எனக்கு கொடுத்துருங்கக்கா. ஏய் என்னடா சிண்டு பண்டு ஓவரா பண்றீங்க? அந்த பேலன்ஸ் இருக்க டோரிமான் உங்களை என்னடா பண்ணுச்சு? அதுவும் ஒரு பொம்மை தானடா. இதெல்லாம் வேலைக்காகாது. டாஸ்க் வச்சு விளையாட வைக்கிறேன். நீங்க எய்ம் பண்ணி எந்த பொம்மை வேணுமோ அதை எய்ம் பண்ணி அடிச்சு நீங்க அந்த பொம்மையை எடுத்துக்கலாம். ஏய் பண்டு, உங்க வீட்ல அன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்காந்து ஒரு டேபிள்ல விளையாடிட்டு இருந்தோம்ல, டேபிள் எடுத்துட்டு வந்து இந்த சாயமெல்லாம் அடிக்க வைங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி ஸ்வாதி அக்கா, நாங்க எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடுறோம். டேய் சிண்டு, என்னடா இது இப்படி ஸ்லைம் மேலேயே ஏறி நின்னுட்டு இருக்க? அந்த ஸ்லைம் வேணும்ட்டு இப்படி இல்லாமாடா பண்ணுவேன்? இறங்கிடா, கீழே இறங்கு. ஸ்வாதி அக்கா வந்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. அவங்க தான் ஒரு கேம் வச்சு வின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல. முடிஞ்சா அந்த கேம்ல நீ என்ன ஜெயிச்சுட்டு அதை எடுத்துக்கோடா. ஐயோ ஸ்வாதி அக்கா வேற வராங்க. குதிச்சிருடா சிண்டு. யம்மா. ஏய் சிண்டு, என் மேல எதுக்குடா வேற? ஐயோ சாரி தியா. இதை வச்சு தான் இந்த கேமை விளையாட போகிறோம். இது இருக்குல்ல, இதில் இந்த பால் வச்சுட்டு எந்த ஸ்லைம் வேணுமோ அதை டார்கெட் பண்ணி அடிக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி அடிக்காமல் வேற எங்கேயாச்சும் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் அவுட்டு. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல விளையாடி அந்த கிரீன் கலர் உள்ள இருக்க ஸ்பைடர் மேனை வின் பண்ண போறேன். சொல்லுவடா சிண்டு, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த பெஞ்செல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டு ஸ்லைம் எல்லாம் மாங்குன்னு அடுக்கி வச்சிருந்தா சொல்லுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடு. அக்கா ஸ்வாதி அக்கா பாருங்கக்கா. தெரியும்டா, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்கள் 4 பேர் பேரையும் இந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். நான் குலுக்கி போடுவேன். ப்ரௌனி வந்து யார் பேரை எடுக்குதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு விளையாடணும். ஆஹா, வச்சுட்டாங்களே ஆப்பு. நம்ம எப்படியாச்சும் பேசி முன்னாடி விளையாடிலான்னு பார்த்தா வச்சாங்க பாரு ஆப்பு எனக்கு. கமான் ப்ரௌனி, ஒரு சீட் எடுத்து கொடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் பேர் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம சிண்டு பேர் தான் வந்திருக்கு. சிண்டு, வா வா, ஃபஸ்ட்டு விளையாடுவா. என்னது, என் பேரா வந்திருக்கு? ஆஹா, இது நம்மளுக்கு ஆப்பு கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா யூஸ் பண்ணிட்டு ஆடுறா சிண்டு.
பாத்தியாடா பண்டு, ஆண்டவனே என் பக்கம் தான் இருக்கிறான். இப்ப பாரு அந்த ஸ்பைடர் மேனை எப்படி அச்சு தூக்க போறோம் மட்டும் பாருடா. ஓவரா பேசாத சிண்டு, உனக்கு கடைசியில மினியான் தான் கிடைக்க போகுது பாரு. கிட்ஸ், இந்த சிண்டு அந்த ஸ்பைடர் மேன் அடிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ஸ்.